ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட அதுக்கிட்ட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே செம்ம பசியாக இருந்ததுனால லஞ்ச் இங்கேயே முடிச்சு கிளம்புவோம் தெம்பா அப்படிங்கிறனால ஒரு சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்புறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளார என்ட்ராக போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளார என்ட்ரானதுக்கப்புறம் வந்து ஒரு எலிஃபண்ட் கேம்ப் இருந்தது. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ரிவரில் ஒரு யானை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. சின்ன குட்டி யானையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சில மான் கூட்டம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா, முதுமலையில் வந்து எலிஃபண்ட் கேம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கிறேன் நான். அந்த இடத்துல வந்து மான்கள் கூட்டம்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நான் போகிற வழியிலே பார்த்தேன் நிறையா. ஸோ ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ மசிலங்குடி ரோட்டில் தான் போக போகிறோம். இப்போ ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கிற இடம் வந்து தொழுப்பேடு ரோடு. இது பேக் சைடு போனோம்னா தொழுப்பேடு ரோடு. பட் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மசிலங்குடி ரோடு. அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போகிற வழியில். போகிற வழினா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே அந்த அளவுக்கு வந்து எலிஃபண்ட்ஸ்னால் பார்க்க முடியல. சில பேர் வந்து வளர்க்குறாங்க, அவங்க குளிப்பாட்டி விடுறத தான் பார்க்க முடிஞ்சுது. ரிவர்லேயும் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. மேபி ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து சீசன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். மரங்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா சில மரத்தை தவிர எல்லாமே ட்ரையாக தான் இருந்துச்சு. நம்ம பார்ப்போம். இந்த லொக்கேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். வியூவர்ஸ், டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு ஒரு லைக்காக ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட் கைஸ். இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் தான் இருக்குது. நம்ம கிட்டக்க வரோம் அப்படின்னோடனே திருச்சி ஓட தான் பார்க்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்ததுனால அது நிழலை தேடி தான் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தது. ரோடு வந்து முதுமலை எலிஃபண்ட் கேம்ப்புங்க. இது இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட்ஸ்னால் வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. நான் எதார்த்தமாக வந்தேன். நான் எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. சிலதை வந்து உள்ளார காட்டுக்கு உள்ளார இன்னும் இன்டீரியராக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் பார்த்துட்டு கொஞ்ச நாள் மான்கள் கூட்டத்தை மட்டும் பார்த்துட்டு அழகாக நான் திரும்பி வந்துட்டேன். ஆனால் இந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் சீசன்னா இந்த பச்சை பசேன்னு பார்க்கலாம் அழகாக. இப்போ வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த இலைகள்லாம் காஞ்சி கொட்டி போய் இந்த அளவுக்கு ட்ரையாக நம்மளுக்கு தெரியுதுங்க. சின்ன ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஊர் போகுது எண்டுக்கு. கூடலூர் சுற்றி அப்படியே வந்ததுனால கல்லட்டிலேயே வந்து ரோடு வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னனால நான் இந்த சைடு வந்தேன் நான். பட் இப்போ திரும்பி ரிட்டர்ன் இப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கல்லட்டி ரோடு நேராக போகுது. ஸோ அந்த சைடு போகும்போது அலௌடு இருக்கா என்னன்னு தெரியல. பட் நான் இப்போது வந்து நான் இந்த கல்லட்டி ரோடு அந்த க்ராஸ் வருது, நான் டேர்னிங் வரும் எண்டிங்க, அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரிட்டன் வந்துடுவேன். நான் ரிட்டன் வந்துட்டு பண்டிப்பூர் ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணி நான் மைசூருக்கு போகணும். போயிட்டு அது வரைக்கும் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ அழகாக ஒரு குரங்கு வந்து ஒரு சிம்பன்சி மாதிரி அழகாக தனியாக உட்காந்து இதை எடுக்கலான்னு பார்த்தா காரை இவ்வளோ நேரம் எங்கே வந்து வந்தானு தெரில. காருங்க திடீர்னு ஒன்றும் வருஷலாக போயிட்டுருக்குறானுங்க பாருங்க. இது பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு அந்த இடத்துல நிற்கும் போது. என்னடா இது மாதிரி ஒரு டைமில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு இது ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ப்ராப்பராக எடுக்க முடியாது. அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் வருஷலாக வரானுங்க அவனுங்க பாட்டுக்கு காரில். பாருங்கள் எத்தனை கார் போகிறானுங்க பாருங்கள்.
சேஞ்ச் ஆனதுனால என்னால் அனிமல்ஸ் வந்து அதிகமாக எதுவும் பார்க்க முடியல. மங்கீஸ் அண்டு மான் கூட்டங்களை தவிர வேறு எதுவும் பார்க்க முடியல. அங்கங்கே மயில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. போகிற வழியில் எதுவும் எலிஃபெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். பட் எதுவும் அன்லக்கி நான் என்னால் எதுவுமே பார்க்க முடியல இந்த இடத்துல போகும்போது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோடை ஒட்டி இருக்கிற மரங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே பார்க்கலாம். இந்த இடத்துலனா வந்து டைகர் வந்து வர்றது, இதுமாதிரி அனிமல்ஸ்னால் வரக்கூடிய இடம். அது இந்த இடத்துல ஒரு சின்ன செக் போஸ்ட் கூட இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அதிகமாக வந்து அனிமல் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியது தான். பட் இந்த டயத்தில் நான் என்னால் எதுவும் பார்க்க முடியல போகும்போது. இதுதான் ரொம்ப கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. மற்றபடி இடம்னா சும்மா அவ்வளோ இதாக இருந்துச்சு. பட் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை வச்சு பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறேன் நான். ஏதாச்சும் கண்ணுக்கு தென்படுறதா இருக்கும், உள்ளார இருக்கும் அந்த காட்டு. இதுக்கு நான் போகிற ஓரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். உள்ளார கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் கண்ணாண்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அங்கேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு வில்லேஜ் வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அங்கே நடுவில் இருந்துட்டு எல்லாருமே வந்து என்னென்னா ஜீப் சவாரிக்காக எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் வரும்போது பாருங்கள், ஜீப் சவாரி நிறையா இருக்குது இங்கே. கிட்டத்தட்ட வந்து 1200 வரைக்கும் பே பண்ணுவாங்களாம் இந்த இடத்துல. ஸோ உள்ளார வந்து இன்டீரியராக வந்து நம்ம ஜீப் சவாரி போகிறதுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சைடு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க வரப்போகிறவங்க டூரிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே. இங்கே இது ஒரு சின்ன வில்லேஜஸ் தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த மசனங்குடி ரோடுங்க அது. இந்த மசனங்குடி ரோட்டில் வந்ததுக்கப்புறம் அழகான அந்த மயிலை வந்து பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய மயிலாக இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், பார்த்தோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லுங்களேன். ஏற்கனவே நீங்கள் மசனங்குடி போயிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் போகும்போது இது மாதிரி தாங்க ட்ரையாக தாங்க இருந்துச்சு. எலிமெண்ட்ஸ்னால் வரும் அப்படின்னு பார்த்தேன். பட் எதுவும் வரல நான் போன டயத்துக்கு. பட் இது மாதிரியான சில விஷயங்களை தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ முதுமலையிலேருந்து இங்கேருந்து மசனங்குடி அந்த ரோடு உள்ளார போனோம்னா அதுக்கப்புறம் கல்லட்டி ரோடு வருங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டது கல்லட்டி ரோடு போகணும், அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் மசனங்குடி போகணும். மசனங்குடி ரோடு வழியாக வந்துட்டு மறுபடியும் வந்து பண்டிப்பூருக்கு போகணும். நான் அது கர்நாடகா பார்டர், மைசூர் அதுக்கப்புறம் போகணும் அப்படிங்கிறனால அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ மறுபடியும் இது மாதிரி வீடியோஸ்னால் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க வியூவர்ஸ். மசனங்குடி போயிட்டு ரிட்டன் நான் வந்து மறுபடியும் முதுமலை வந்துட்டு அதுக்கப்புறம் பண்டிப்பூர் போகணும். போகிற வழியில் எகைன் முதுமலை கேம்ப் அந்த இடத்துல ஒரு யானையை வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அது ஒரு வளர்ப்பு யானையாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்டிப்பூர் போகிறதுக்கு நான் கிளம்பிட்டேன். இப்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. கூடலூர் வழியாக வந்த ரோடு தான் இது ஸ்ட்ரைட்டாக வருது. ஆக்சுவலாக கல்லட்டி வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக முதுமலையிலேருந்து வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அதில் வந்து ரைட் சைடு கட் பண்ணால் நேராக பண்டிப்பூர் ரோடு தாங்க. அதுலேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக
இந்த ரோட்டில் வரும்போது இந்த சீசனில் இப்படி ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இது கூட அழகாக தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இந்த இடத்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. சும்மா அப்படியே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அந்த அளவுக்கு பசுமையாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த போகிற ரோடு எல்லாமே. இந்த பண்டிப்பூர் சரியும் சரி, முதுமலை காடும் சரி, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே ரொம்ப பசுமையாக இருக்கும். பட் இந்த கிளைமேட்டில் இந்த வெதர் கண்டிஷனில் பார்க்கும்போது இது கூட நல்லா தாங்க இருக்குது. ரைட் பண்ணும்போது என் கூடயே 2-3 ரைடர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க. அவங்களும் மைசூர் போகிறத தான் சொன்னாங்க. ஸோ அவங்களும் என்னையை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. அப்படியே நேராக எல்லாமே இந்த பண்டிப்பூர் அந்த கர்நாடகா பார்டர் தான் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக ரோட் போயிட்டே தான் 2 சைடும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு நீங்கள் பார்க்குறது தான் இருந்துக்கிட்டு இருக்குது. போகிற வரைக்கும் பாருங்கள், நான் அனிமல்ஸ் அதிகமாக பார்க்கல, எல்லாம் மான் கூட்டம் தான் பார்க்க முடிஞ்சுது. கேட் வருது, செக் போஸ்ட்டு தாண்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கேட் இருக்கும். அதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5:30க்குள்ளார நம்ம ரீச் பண்ணி ஆகணும். ஸோ அதில் என்னென்னா ஈவினிங் டைமில் அலோடு கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ அதனாலே கொஞ்சம் நம்ம நார்மல் அந்த ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அங்கே ரீச் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருக்குது. நான் இங்கே ஈவினிங் ஒரு 4 மணி 4:10 ஆக போகுது. ஸோ அந்த டயத்தில் தான் நான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ அதுக்குள்ளார நம்ம மைசூர் போயிட்டோம்னா மைசூரில் நம்ம ஒரு இடம் பார்த்து நம்ம ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். இல்லை பண்டிப்பூர் கிராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க, அடுத்து கர்நாடகா பார்டர் தான் பாருங்க. ஸோ இதோட முதுமலை காடு முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பார்டரும் முடியுது. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுறது கர்நாடகா ஸ்டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் லாஸ்ட் எண்ட் செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த வியூ எப்படின்னா இது கர்நாடகாவிலேருந்து வர்றதுக்கான செக் போஸ்ட் இது.